ரைட். கவனிங்க. ஆக்சுவலாக அந்த பிளான்ட் எம்பிரியாலஜி பார்த்த வரைக்கும் நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு 3 கொஷின்ஸ் நம்ம கேட்கலாம். அதிகபட்சம் நமக்கு ஒரு 4 கொஷின் வரைக்கும் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நமக்கு அதிகபட்சம் 3 அல்லது 4 கொஷின் வரைக்கும் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கொஷின் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. இதில் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எந்த ஏரியாவில் நமக்கு அதிகமாக கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்டோஸ்போம் பேஸ் பண்ணி கம்பல்சரி ஒவ்வொரு வருஷமும் ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ எண்டோஸ்போம் நமக்கு கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஏரியா. அதே மாதிரி நமக்கு இந்த மோனோஸ்போரிக் லாஸ்ட் டைம் கூட கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2019 ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. மோனோஸ்போரிக், பைஸ்போரிக், டெட்ராஸ்போரிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டைப்பு இதில் நமக்கு என்னென்ன அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு மைக்ரோஸ்போரோஜெனசிஸில் பொறுத்த வரைக்கும் டபிட்டம் பேஸ் பண்ணி அடிக்கடி ஒரு கொஷின் கேட்குறாங்க. அதே மாதிரி நமக்கு இந்த வருஷம் கேட்குறாங்க அப்படின்னா அந்த லேயர்ஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷின் கேட்கலாம். அதே மாதிரி ஃபெர்டிலைசேஷன் பேஸ் பண்ணி நமக்கு 2013 ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதாவது ஃபெர்டிலைசேஷன் பேஸ் பண்ணி என்ன அப்படின்னா ஒரு இன்செக்ட் மூலியமா நமக்கு ஒரு பூச்சிகள் மூலியமா பாலினேஷன் நடக்குது அப்படின்னா அப்ப எந்தெந்த மாதிரியான கேரக்டர் நமக்கு இருக்கணும். ஒரு மலர் பார்த்தீங்கன்னா நல்ல பிரகாசமான அமைப்பு இருக்கணும், மகரந்தம் ஒட்டக்கூடிய அமைப்பு இருக்கணும். இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் இருந்தா இது பார்த்தீங்கன்னா பூச்சிகள் மூலம் நமக்கு பாலினேஷன் அடையக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? என்டமோபைலி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதெல்லாம் கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. மைக்ரோஸ்போர், மெகாஸ்போர் பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? மைக்ரோஸ்போர் பேஸ் பண்ணி நமக்கு இம்பார்ட்டன்டா கொஷின் எதில் கேட்டிருக்காங்கன்னா டபிட்டம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஏன்னா டபிட்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு நியூட்ரிஷன் லேயர் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. 2019 கேட்ட கொஷின் நமக்கு கீழே நமக்கு கொடுத்துட்டு 4-5 கொடுத்துட்டு இதுல எது பைஸ்போரிக் டைப் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? நமக்கு அல்லியம் என்டமியான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பைஸ்போரிக் டைப்ல வரக்கூடியது. அது மாதிரி நமக்கு மோனோஸ்போரிக், பைஸ்போரிக், டெட்ராஸ்போரிக் இதெல்லாம் நமக்கு ஃபெமிலியரா இருக்கக்கூடிய கேரக்டர். அதே மாதிரி இதுல அப்போமிக்சிஸ், அப்போஸ்போரி பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாலிஎம்ப்ரியானிக் பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு கொஸ்டின் கேட்ட ஏரியா. இதுல கொஸ்டின் கேட்காத ஏரியா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த எண்டோஸ்போம் ஹாஸ்டோரியா பேஸ் பண்ணி இது வரைக்கும் ஒரு கொஸ்டின் கூட கேட்டது இல்லை. அதனால நமக்கு எண்டோஸ்போம் ஹாஸ்டோரியா பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி நமக்கு இதுல இந்த போலன் டபிட்டம் கேட்டிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய லேயர் என்னென்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய எண்டோதீசியம், எபிடெர்மிஸ் இதுல பேஸ் பண்ணி எல்லாம் ஒரு கொஸ்டின் கூட வரைக்கும் கேட்டதில்லை. அப்ப அந்த ஏரியாவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்க நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு கேட்கக்கூடிய ஏரியா. இதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மைக்ரோஸ்போராஞ்சியம். இதுதான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோஸ்போராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஒரு போலன் கிரைன்ஸை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ இதுதான் போலன் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, மகரந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை நாம என்ன பண்றோம் அப்படின்னா கட் பண்ணி எடுக்கிறோம். கட் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி டெட்ராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். டெட்ராய்டு அப்படிங்கிறது நமக்கு 4 மயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இது நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ல இது என்லார்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த அடுக்குக்கு பேரு எபிடெர்மிஸ். இது முதல் அடுக்கு. ரெண்டாவதா இருக்கக்கூடிய இந்த அடுக்குக்கு பேர் என்ன அப்படின்னா நமக்கு எண்டோதீசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து மூணாவதா இருக்கக்கூடிய இந்த அடுக்கு பேரு மிடில் லேயர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டபிட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு உள்ள மைக்ரோஸ்போர்,
மதர் செல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கடைசியாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்குள்ளதான் மைக்ரோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும் நமக்கு. இதுதான் இதோட அடுக்கு. அப்போ இன்னர் மோஸ்ட் லேயர் எது அப்படின்னா டபிட்டம். சரிங்களா? ஆக்சுவலாக இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எண்டோடெர்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இ ஸ்கொயர் எம்டி அப்படின்னு சொல்லுவோம். இ ஸ்கொயர்ட் எம்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல இ ஸ்கொயர்ட் அப்படிங்கும்போது நீங்க எபிடெர்மிஸ் எண்டோதீசியம் ரெண்டுமே நினைச்சுக்கணும். ஏன்னா எப்பயுமே எபிடெர்மிஸ்ங்கிறது வெளிப்புறம், அது நமக்கு பெருசா தெரிவிக்காது. எண்டோதீசியம்ங்கிறது உள்ள இருக்குது. நடுவில் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிடில் லேயர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்ப இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா நமக்கு என்ன அப்படின்னா இந்த லேயர் பேஸ் பண்ணி வரிசையா கேட்கலாம். சரிங்களா? அப்ப நமக்கு வந்து எப்படி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு? நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இதுல வந்து நமக்கு சரியான வரிசையை நமக்கு கூறவும் அல்லது தேர்ந்தெடுக்கவும் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். அப்போ சரியான வரிசை என்ன அப்படிங்கிறத இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு பண்பு இருக்கும். அந்த லேயருடைய பண்புமே நமக்கு என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எந்தெந்த லேயர்ல என்னென்ன பண்பு இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெச்சூர் ஆந்தர். ஒரு மெச்சூர் ஆந்தர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இது வந்து நமக்கு இன் எ ஃப்ளவர் ஸ்டாமன் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் டு த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஸ்டாமனை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மகரந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆண் இனப்பெருக்க ஒரு அமைப்பா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பார்க்குறோம். அதே மாதிரி ஈச் ஸ்டாமன் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபிலமெண்ட் கனெக்டிவ் அண்ட் ஆந்தர். சரிங்களா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா சின்னதா வந்து ஒரு கனெக்டிவ் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த பகுதிக்கு பேரு தான் ஆந்தர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க இருக்கக்கூடிய இந்த இதுதான் கனெக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட், இணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட். ஆந்தர் மேபி மோனோதிக்கஸா இருக்கலாம் அல்லது டைதிக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கலாம். பெரும்பாலும் மோனோதிக்கஸ் டைதிக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு ப்ராப்பரா நமக்கு இருக்கக்கூடியதுதான். அதாவது மோனோதிக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று மட்டும் இருக்கும். டைதிக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு திக்னஸாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். இதுதான் மோனோதிக்கஸ் டைதிக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அதை நோட் பண்ணிக்கோங்க. வேணும் உங்களுக்கு அந்த டயக்ராம் போடுறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மோனோதிக்கஸ் அப்படிங்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா ஆந்தர் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த மாதிரி ஜாயின் ஆகிடும். இதுக்கு பேரு மோனோதிக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. டைதிக்கஸ் அப்படின்னு என்ன பண்ணும் அப்படின்னா இதுலயே நமக்கு வந்து ஒரு டபுளா அரேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி டபுளா என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகும். இதுக்கு பேர் தான் டைதிக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மோனோதிக்கஸ் டைதிக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ மோனோதிக்கஸாகவும் இருக்கலாம், டைதிக்கஸாகவும் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கலாம். அதே மாதிரி மோனோதிக்கஸ் ஆந்தர் கன்சிஸ்ட் ஆஃப் எத்தனை லாக்யூல்ஸ் இருக்கு அப்படின்னா மொத்தம் வந்து நமக்கு 2 லாக்யூல்ஸ் இருக்கு. 2 ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். சரிங்களா? இப்போ மோனோனா சிங்கிளா இருக்கக்கூடியது. ஒரு லாக்யூலும், லாக்யூல்னா என்ன அப்படின்னா இந்த செல் அறை, இதுக்கு பேர் தான் நமக்கு வந்து லாக்யூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட். செல் அப்படின்னு சொல்லுவோம். So it is said to be a bilocular or bisporangiate. எத்தனை ஸ்பொராஞ்சியம் இருக்கு அப்படின்னா 2 ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வந்து இருக்கும். அப்ப டைதிக்கஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 4 லாக்யூல் 4 ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும். இது வந்து நமக்கு டைதிக்கஸோட கேரக்டர். இதே டெட்ராலாக்குலர் அப்படின்னா டெட்ராஸ்பொராஞ்சியம் மொத்தம் 4 ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். பொதுவாக டெவலப்மெண்ட் ஆஃப் த மைக்ரோஸ்பொராஞ்சியத்தை பொறுத்த வரைக்கும் யூ ஸ்பொராஞ்சியேட் டைப். யூனாலே என்ன அப்படின்னா டோட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதாவது முழுமையான நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட், அதுக்கு பேர் தான் யூ ஸ்பொராஞ்சியேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. டெட்ரானா 4, யூனா நமக்கு வந்து டோட்டல்.
யூஸ்பொரான்ஜியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சொல்லுவோம். அதாவது இந்த ஸ்பொராஞ்சியம் எங்கிருந்து உருவாகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம டெடோபைட் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, டெடோபைட் பிரியோபைட் நம்ம அது ஜிம்னோஸ்பெர்ம் பேஸ் பண்ணி சொல்றோம் இல்லைங்களா, யூஸ்பொரான்ஜியேட் லெப்டோஸ்பொரான்ஜியேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ யூஸ்பொரான்ஜியேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது எல்லாமே ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ்ல வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சரிங்களா, ஒரு தொகுப்பான செல்கள் இருந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது உருவாகும். ஸோ ஒரு தொகுப்பு செல்லிருந்து உருவாகிறதுக்கு பேர் தான் யூஸ்பொரான்ஜியேட். லெப்டோஸ்பொரான்ஜியேட் அப்படின்னா என்ன, நமக்கு டெடோபைட்ல பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரே ஒரு சிங்கிள் செல்லிருந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகக்கூடியதான் லெப்டோஸ்பொரான்ஜியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. சரிங்களா, நம்ம யூஸ்பொரான்ஜியேட்லாம் பார்த்துருப்போம். யூஸ்பொரான்ஜியேட் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்துருக்கோம், லைகோபோடியம். லைகோபோடியத்தில் யூஸ்பொரான்ஜியேட் தான் இருக்கும். அப்புறம் செல்லாஜினெல்லா, இதுவும் வந்து நமக்கு யூஸ்பொரான்ஜியேட் டைப் தான். அப்புறம் ஈக்விசிட்டம், சைலோட்டம், அப்புறமேட்டு பிரியாப்ட்ரிஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு வந்து எதுல வருது அப்படின்னா நமக்கு இந்த யூஸ்பொரான்ஜியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல தான் வருது. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் பார்க்கும் பொழுது ஸோ நம்ம என்னென்ன தெளிவாக பார்க்க முடியும்னா எபிடெர்மிஸ் அண்ட் ஆர்கிஸ்போரியம் இனிஷியல் செல் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். அப்போ ஆர்கிஸ்போரியம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்ம இதுல வந்து முக்கியமான ஒரு இனிஷியல் செல். சரிங்களா, இது வந்து நமக்கு இங்க பாருங்க. இப்போ ஆன்தர் அப்படின்னா முதல்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருவாகக்கூடியதில்ல, முதல்ல உருவாகக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா எபிடெர்மிஸும் ஆர்கிஸ்போரியம் தான் நமக்கு என்ன பண்ணுன்னா முதல்ல உருவாகும். சரிங்களா, எபிடெர்மிஸும் ஆர்கிஸ்போரியம் தான் முதல்ல உருவாகும். இங்க இருக்கு பாருங்க, ஆன்தர்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உருவாகக்கூடியது இங்க மேல இருக்கக்கூடிய இந்த அடுக்கு, இந்த அடுக்குக்கு பேரு எபிடெர்மிஸ். இது ஃபர்ஸ்ட் உருவாகக்கூடியது. அதுக்கு அடுத்தது உருவாகக்கூடியதான் ஆர்கிஸ்போரியல் செல். சரிங்களா, அப்போ எபிடெர்மிஸும் ஆர்கிஸ்போரியல் செல்லும் எடுத்தவொடனே என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்கிஸ்போரியம் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு திரும்பவும் டெவலப் ஆகும். எப்படி டெவலப் ஆகும்னா பெரைட்டல் டிஷ்யூவாகவும் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவாகவும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டெவலப் ஆகும். இதுல பெரைட்டல் டிஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்டோதீசியம், மிடில் லேயர், டபிட்டம். சரிங்களா, இது மொத்தம் 3 அடுக்கு. பெரைட்டல் டிஷ்யூ பொறுத்த வரைக்கும் எண்டோதீசியம், மிடில் லேயர், டபிட்டம். ஸோ பெரைட்டல் டிஷ்யூ அப்படிங்கிறது எதை உருவாக்குதுன்னு கேட்டாங்கன்னா இது 3ஐயும் உருவாக்குது. அப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா இதை கொடுத்துட்டு ஆல் ஆஃப் திஸ் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸ்போரோஜினஸ் டிஷ்யூன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, போலன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மதர் செல்லை உருவாக்குது. அப்புறம் போலன் டெட்ராய்டு, அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா போலன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டா நமக்கு டிவிஷன் ஆகுது. எப்படி டிவிஷன் ஆகுது, பெரைட்டல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி ஸ்போரோஜினஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது டெவலப் ஆகுது. இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த பெரைட்டல் டிஷ்யூ தான் என்னவா நமக்கு டெவலப் ஆகுதுன்னா எண்டோதீசியம், அப்புறம் சொல்லுங்க என்ன வரும், எண்டோதீசியம் டெவலப் ஆகும். அடுத்தது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டெவலப் ஆகும். இது பெரைட்டல் லேயர் அப்படிங்கிறது வெளிப்புறத்துல இருக்கக்கூடியது. பெரைட்டல் அப்படிங்கிறது அவுட்டர். உள்ள இருக்கக்கூடிய இந்த திசுக்களுக்கு தான் என்ன பேருன்னா ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது இன்னர் மோஸ்ட்ல இருக்கக்கூடியது. இது என்ன ஃபார்ம் பண்ணுதுங்க, ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ. ஓகே ரைட். அப்ப இந்த போலன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே உருவாக்குறது யாரு அப்படின்னா ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியதான். சரிங்களா, சரி. இதுல வந்து நமக்கு இந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூங்கிறது நமக்கு என்ன ஆகுதுன்னா ஃபார்ம் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு என்ன ஆகுதுன்னா உருவாகுது. இதுல ஒண்ணு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க, ஒரு மெச்சூரான
ஒரே ஒரு பகுதியை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப வெளிப்புறத்துல இருக்கிறதுக்கு பேரு எபிடெர்மிஸ். அடுத்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அடுக்கு, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவதா இருக்கக்கூடிய அடுக்கு எண்டோதீசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன பண்ணணும்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் மிடில் லேயர், அப்புறம் டாபிட்டம்ங்கிறது இருக்கும். இன்னர் மோஸ்ட்ல தான் நமக்கு என்ன பண்ணுது, ஸ்போரோஜினஸ்ன்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கு. எபிடெர்மிஸ் பொறுத்த வரைக்கும் எண்டோதீசியம், மிடில் லேயர் இந்த மாதிரி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இருக்கு. இந்த இடத்துல சின்ன ஒரு கேப் வருங்க. இந்த கேப்புக்கு பேர் தான் என்னன்னா ஸ்டோமியம், இடை அடுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுலதான் என்ன பண்ணணும்னா வெடிச்சு இந்த போலன் கிரைன்ஸ் எல்லாமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்போஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த இடை அடுக்கு இருக்கு இல்லைங்களா, இதுலதான் வெடிச்சு எல்லாமே நமக்கு என்ன பண்ணணும்னா டிஸ்போஸ் ஆகும். இந்த கேப்ல வந்து எல்லாம் வெளியேறும். ஸோ இதுதான் வந்து ரெண்டுக்கும் நடுவில் ரெண்டு போலன் கிரைன்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த இதையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இது நமக்கு என்ன பண்ணா அரேஞ்ச் ஆயிருக்கும். பொதுவாக இந்த ஷேப் என்ன சொல்லுவாங்கன்னா பட்டர்ஃப்ளை ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷேப்புக்கு பேரு பட்டர்ஃப்ளை ஷேப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுதான் நமக்கு முக்கியமா கேட்கக்கூடியது. இதுல இது எப்படி டெவலப் ஆச்சு என்ன அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இது எல்லாமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ பெரைட்டல் லேயர்னா எப்படி டிவிஷன் ஆச்சு, பிரைமரி ஸ்போரோஜெனஸ் செல்ஸ்னா எப்படி டிவிஷன் ஆச்சு அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பார்ட்டை மட்டும் பார்த்துக்கலாம். நீங்கள் இதை சார்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி என்ன பண்ணும் அப்படின்னா இதில் புரியும். அதில் இருந்து தான் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடியது. அப்போ ஆர்கிஸ்போரியம்னா என்னவா டெவலப் ஆகும், முதல்ல ஸ்டார்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரோத் ஆகக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல்ல குரோத் ஆகக்கூடியது இங்க இருக்கக்கூடிய எபிடெர்மிஸும் ஆர்கிஸ்போரியல் செல்லும் தான் நமக்கு என்ன பண்ணும் முதல்ல டெவலப் ஆகும். ஆர்கிஸ்போரியல் செல் திரும்பவும் நமக்கு என்ன ஆகுதுன்னா எபிடெர்மிஸ் எதுவும் ஆகாது, ஆர்கிஸ்போரியல் செல் தான் திரும்பவும் நமக்கு என்ன ஆகுது டிவிஷன் ஆகுது. டிவிஷன் ஆகும் பொழுது எப்படி ஃபார்ம் ஆகுது, பெரைட்டல் டிஷ்யூ, ஸ்போரோஜினஸ் டிஷ்யூங்கிறது ஃபார்ம் ஆகுது. பெரைட்டல் டிஷ்யூ தான் நமக்கு என்ன பண்ணும் 3 அடுக்கை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ வந்து இன்னர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய போலன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கேரக்டர் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த டெவலப்மெண்ட். ஸோ இந்த டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு நடக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஆந்தர் வால் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லலாம். இதில் ஒரு சில எக்ஸெப்ஷன் கேரக்டர் கொடுத்துருப்பாங்க, இதை பார்த்துக்குங்க. அதாவது டார்சந்தாஸ், போலியோப்டிலா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிஸ்போரியத்தை பொறுத்த வரைக்கும் நாட் டிஃபரன்ஷியேட்டட் ஹைப்போடெர்மிஸ் பட் டெவலப் மோர் சென்ட்ரலி சைட்டட் செல்ஸை வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா உருவாக்குது. அதாவது அதுக்கு கீழே வந்து உருவாக்குறது இல்லை, ஆனால் நிறைய என்ன பண்ணுது அப்படின்னா மையத்தில் இருக்கக்கூடிய செல்ஸை வந்து உருவாக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன் கேரக்டர், இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஆந்தர் வால். ஆந்தர் வால் பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம ஸ்கூல் புக்லேயும் நல்லா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்துக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா E ஸ்கொயர்ட் எம்டி, இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. சரிங்களா, இதை நினைப்பு வச்சுக்கோங்க, E ஸ்கொயர்ட் எம்டி அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஒவ்வொரு அடுக்கா நம்ம பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அடுக்குக்கு என்ன பேர் அப்படின்னா எபிடெர்மிஸ், அதாவது புறத்தோல் அப்படின்னு சொல்லக்கூடியது. எபிடெர்மிஸ் புறத்தோல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா ஒரு கிடைமட்டமான அடுக்கா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஜீரோபேட்டிக் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும், வறட்சியில் இருக்கக்கூடிய தாவரங்களை பொறுத்த வரைக்கும் எபிடெர்மிஸ் செல்ஸ் எப்படி இருக்குங்கிறாங்க அப்படின்னா ஸ்டிச்சடு, தைக்கப்பட்ட நிலையில் காணப்படும். அதாவது நெருக்கமா இருக்கும். எப்படி காணப்படும் அப்படின்னா நெருக்கமா காணப்படும். ஸோ இது வந்து நமக்கு முக்கியமான ஒண்ணு. ஸோ மெச்சூர் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா முதிர்ச்சி, அதாவது முதிர்ச்சி அடையும் பொழுது அதோட இது எல்லாமே நமக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப நெருக்கமாக நமக்கு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸ்டொமேட்டா மே ஆக்கர், சரிங்களா, இதே பகுதியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டொமேட்டாவும் அதாவது அலஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பீசிஸ்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, எபிடெர்மிஸ் பகுதியில் ஸ்டொமேட்டா வந்து எந்த தாவரத்தில் காணப்படுது அப்படின்னா அலஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது எண்டோதீசியம். எண்டோதீசியம் வந்து பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அடுக்குக்கு பேர் தான் எண்டோதீசியம். இதை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா
சிங்கிள் லேயரா மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். பட் சம்டைம் காக்சினியா இண்டிகாவில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அடுக்கு இருக்குன்னு சொல்றாங்க, 2 அடுக்கு நமக்கு வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப 2 அடுக்கு இருக்கக்கூடியது வந்து காக்சினியா. ஸோ இது வந்து நமக்கு முக்கியமா வந்து மேக்சிமம் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போலன் வந்து மெச்சூர் ஆகிற வரைக்கும் இதோடைய டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இது எப்படி இருக்கு அப்படின்னா ஃபைபரஸ் திக்னிங் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நார் மாதிரி அந்த போலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வளைய மாதிரி என்ன பண்ணுன்னா ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு பணியை செய்யுது. அதே மாதிரி இது என்ன ஷேப்ல இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு யூ ஷேப்ல அரேஞ்ச் ஆயிருக்கும், அப்படி இல்லைன்னா ரிங் ஷேப்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இதே மாதிரி மேலோதீரா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்லயும் மலரோஸ்பேத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய பீசிஸ்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்வர்ஸ் பாண்ட் திக்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதுல என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, திக்னிங் அரேஞ்ச் ஆயிருக்கு. இது ரெண்டுலையுமே இந்த ஓவர்லாப்பிங் ஸ்பைரல் இது வந்து நமக்கு இந்த 2 பீசஸ்லயும் டு ஃபார்ம் த ஓவர்லாப்பிங் ஒன்னோட ஒன்று இணைஞ்ச மாதிரி ஒரு ஸ்பைரல் மாதிரி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மொமாடிகா சாரன்சியார பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேண்ட் மாதிரி இருக்குமா. சரிங்களா? இப்படி பேண்ட் அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய அடுக்குல இப்ப இதுதான் நமக்கு வந்து எண்டோதீசியத்தோட அடுக்கு அப்படின்னு வச்சுங்களேன். அப்ப இங்க இருக்கக்கூடிய அடுக்கு அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு பேண்ட் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு பேண்ட் மாதிரி என்ன இருக்குன்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம கட்ரை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இது வந்து நமக்கு என்ன வேலை செய்யுது அப்படின்னா ஸ்டார்ச் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய வேலை செய்யுது. ஓகேங்களா? ஸ்டார்ச் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையுமே நமக்கு செய்யுது. அதாவது ஸ்டார்ச் ஷீட் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா இங்க இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணக்கூடிய வேலையை வந்து செய்யுது. அதே மாதிரி இதுல வந்து ஆந்தர்ஸ் which is division longitudinally எப்படி வெடிக்குது அப்படின்னா நீல வாக்குல வந்து வெடிக்கக்கூடிய வேலையை செய்யுது. அப்ப எண்டோதீசியல் செல் டு ஜங்ஷன் ஆஃப் த டூ போலன் ஷாக், 2 அந்த போலன் ஷாக் பை இருக்கு இல்லைங்களா, அந்த மகரந்த பை, இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த லேக் திக்னிங் அந்த 2க்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த திக்னிங் இருக்காது. சரிங்களா? அப்ப அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரோமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுக்கு வந்து நமக்கு என்ன பண்ணும் அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி பொதுவா கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளவர், கிளிஸ்டோகேமஸ் அப்படின்னாலே என்ன அப்படின்னா மூடிய மலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்ன மலர்கள் அப்படின்னா மூடிய மலர்கள். The pieces where flower do not open. சரிங்களா? உதாரணத்துக்கு வந்து ஹைட்ரோகேரக்டைசி பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா இது வந்து நீர்ல வாழக்கூடிய தாவரங்கள். இந்த மாதிரி தாவரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எண்டோதீசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆல்டுகெதர் ஆப்சென்ட் இன் எண்டோதீசியம். அப்ப எண்டோதீசியம் சொல்லக்கூடிய அடுக்கு இல்லாத தாவரங்கள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீர்வாழ் தாவரங்கள்ல வந்து நமக்கு எண்டோதீசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்காது. வேற எந்த தாவரங்கள்ல இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூசா வாழையில கிடையாது, செசமம் எள்ளுல கிடையாது, அனோனா, ஹைப்போமியா இந்த மாதிரி தாவரங்கள்லாம் வந்து எண்டோதீசியல் திக்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படுவது இல்லை. But there is a taxon the anther epidermis as a deposition of the cutin and lignin. அதுக்கு பதிலா என்ன பொருள் இருக்கு அப்படின்னா கியூட்டின், அதே மாதிரி நமக்கு லிக்னின் அப்படிங்கிற பொருள் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி நமக்கு இந்த எண்டோதீசியல் பொறுத்த வரைக்கும் என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைக்ரோஸ்கோபிக் நீரை உறிஞ்சக்கூடிய வேலையை செய்யும். அப்ப நீரை வந்து நமக்கு உறிஞ்சி அங்க இருக்கக்கூடிய அந்த இந்த லேயர் இருக்கு இல்லைங்களா, ஆந்தரோட லேயரை வந்து பாத்தீங்கன்னா வெடிக்கக்கூடிய வேலையை வந்து இது செய்யுது. அப்ப நீரை உறிஞ்சி ஆந்தரோட லேயரை வந்து வெடிக்கக்கூடிய வேலையை செய்யறது எது அப்படின்னா நமக்கு வந்து இந்த அதாவது எண்டோதீசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுக்கு தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த வேலையை செய்யும். அதுக்கு அடுத்தது வந்து மிடில் லேயர். மிடில் லேயர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா
இது வந்து 3 அடுக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மிடில் லேயர் பொறுத்த வரைக்கும் எத்தனை அடுக்கா இருக்கும் அப்படின்னா, அந்த சாரி இது வந்து தேர்ட் லேயர். இந்த 3 லேயர் நமக்கு சாரி இதுதான் 3 அடுக்கா இருக்கும். ஆமா, 1ல இருந்து 3 அடுக்கு வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். பொதுவா இந்த அடுக்கை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எபிமெரேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிமெரேல்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விரைந்து அழியும் தன்மை கொண்டது. விரைந்து அழிந்து விரைந்து அழியும் தன்மை கொண்ட அடுக்குக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நமக்கு வந்து மிடில் லேயர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? சரி, இது வந்து எப்ப நமக்கு இது வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நம்மளோட போலன் கிரைன்ஸ் எல்லாம் மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மெச்சூர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட முன்னாடியே என்ன பண்ணுது அப்படின்னா இதை வந்து நமக்கு டீகம்போஸ் ஆயிடுது. சரிங்களா? ஸோ அதாவது ஜூன் சீக்கிரமாகவே ஆயிடுதுன்னு சொல்றாங்க. டீஜெனரேட் சூன் ஆஃப்டர் மியாசிஸ். அதே மாதிரி மேலோதீரா, மெடரோஸ்பேர்த்தா, மொமாடிகா சரந்தியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த அடுக்கு வந்து டீகம்போஸ் ஆகிடுது. அதே மாதிரி ஒரு சில தாவரங்கள்ல பாருங்க 1 or more மிடில் லேயர் மே பி பர்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. பர்சிஸ்டன்ட் அப்படின்னா நிலைத்த அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப நிலைத்த மிடில் லேயர், சரிங்களா, மைய அடுக்கு நிலைத்து காணப்படக்கூடிய தாவரங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா காக்சீனியா இண்டிகா, ரனன்குலஸ், ஹோலியாப்டிலா, லிலியம் இந்த மாதிரி தாவரங்கள்ல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மிடில் லேயர் வந்து நிலைச்சு காணப்படுது. சரிங்களா? அதே மாதிரி இந்த கிளாரிஸ் சூப்பர்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்கள்ல எண்டோதீசியம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு 4 மாதிரி கெட்டியா இருக்குங்கிறாங்க. சரிங்களா? கிளாரிஸ் சூப்பர்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்கள்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இது நம்ம என்ன தமிழ்ல செங்காந்தள் மலருங்களா அதான பேர் வருங்க. அப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டோட மலர் தான் கிளாரிஸ் சூப்பர்பான்னு சொல்லக்கூடியது செங்காந்தள் மலர். என்ன பாண்ட் இருக்கு நமக்கு ஃபைப்ரஸ், அதாவது எண்டோதீசியம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நார் மாதிரி நல்ல வலிமையா நமக்கு என்ன பண்ணுதுன்னா அரேஞ்சா இருக்கு. அதே மாதிரி மிடில் லேயர் வேற என்ன வேலையை செய்யுது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணக்கூடிய வேலையும் செய்யுது. ஸோ நமக்கு மிடில் லேயர் பொறுத்த வரைக்கும் முக்கியமா 2 வேலைங்க. அதாவது இது வந்து நமக்கு 1 அல்லது 3 அடுக்கு இருக்கும். என்ன முக்கியமான வேலைன்னா விரைந்து அழியக்கூடிய தன்மை கொண்டது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து இது வந்து ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுது. இந்த வேலையை நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இது செய்யுது. சரிங்களா? இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா கேட்கறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பார்ட். ஸோ மிடில் லேயர் வந்து நமக்கு முக்கியமா என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். அடுத்தது டபிட்டம். டபிட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னா நியூட்ரிஷன் லேயர். நமக்கு 2015 கேட்டிருந்தாங்க. டபிட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நியூட்ரிஷன் லேயர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதாவது உணவு ஊட்ட அடுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இது எப்படி இருக்குன்னா இன்னர் மோஸ்ட் வால் ஆஃப் த ஆந்தர். சரிங்களா? அதாவது இதுதான் வந்து எண்டு. யூஸ்வலி ஆக்கர் இன் சிங்கிள் லேயர். அதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா சிங்கிள் லேயர் இது அரவுண்ட் த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ. எதை சூழ்ந்து காணப்படும் அப்படின்னா ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ, அந்த டிஷ்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூழ்ந்து தான் நமக்கு என்ன பண்ணுது இது காணப்படுது. சம்டைம் காக்சீனியா, நிக்கோட்டியானா, காஸ்டஸ் இதில் வந்து நமக்கு டபிட்டல் செல் என்னவா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டபிட்டல் செல் டிவைட் பெரிக்ளைனல் கிவ் ரைஸ் டு த சூப்பர் மெமரி லேயரை நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஃபார்ம் ஆகுது. அதாவது பெரிக்ளைனல் அப்படிங்கிறது வெளிப்புறத்துல என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து பகுபட்டு சூப்பர் நியூமரி அப்படின்னு சொல்லக்கூடிய அடுக்கை வந்து நமக்கு உருவாக்குது. ஸோ ஒரு பிசியாலஜிக்கலா நமக்கு டபிட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமா என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் மெட்டீரியல், சரிங்களா, நியூட்ரிஷனை கொடுக்கக்கூடிய வேலையை தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா டபிட்டம். அப்ப டபிட்டம்னாலே என்ன அப்படின்னா உணவு ஊட்ட அடுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. டபிட்டம்னாலே என்ன அர்த்தம் நமக்கு உணவு ஊட்ட அடுக்கு. ஓகேங்களா? இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க. கண்டிப்பா திரும்ப நமக்கு என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் கேட்கலாம். அதே போல இதுல என்ன இருக்கு அப்படின்னா டென்ஸ் சைட்டோபிளாசம். டென்ஸ்னா அடர்த்தியான சைட்டோபிளாசம் இருக்கு.
ப்ராமினன்ட் நியூக்ளியஸ், ஒரு தெளிவான நியூக்ளியஸும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இதுல காணப்படுது. சரிங்களா? ஒரு சில இடத்துல சைட்டோபிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் செல் பிக்மெண்ட் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு, அதாவது கலர் சப்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது ரெட் பிரவுன் பிக்மெண்ட் பிரசன்ட் இன் ஆப்பிள், வயலட் பிக்மெண்ட் அனிமோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனிமோன் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து வயலட் பிக்மெண்ட் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்பிள், வயலட் பிக்மெண்ட் இன் அனிமோன். ரெட் பிக்மெண்ட் வந்து ரெட் பிரவுன் பிக்மெண்ட் வந்து எதுல இருக்கு அப்படின்னா ஆப்பிள் இருக்கு. வயலட் பிக்மெண்ட் எது இருக்கு அப்படின்னா அனிமோன் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்துல காணப்படுது. சரிங்களா? டபிட்டம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா நியூட்ரிஷன் லேயர் கம்ப்ளீட்டா எதை சரௌண்ட் பண்ணி இருக்கும், ஸ்போரோஜினஸை வந்து சரௌண்ட் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து வளரக்கூடிய உள்ளுக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸுக்கு தேவையான நியூட்ரிஷனை வந்து கொடுக்கறது எது அப்படின்னா டபிட்டம் அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணும் கொடுக்கும். இந்த டபிட்டத்துல வந்து தேவையான ஃபுட் மெட்டீரியலை வந்து இதுல இருக்கிற தீந்துருச்சு அப்படின்னா திரும்ப என்ன பண்ணும், அடுத்து மேல இருக்கக்கூடிய எண்டோதீசியம் அடுக்குல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா உறிஞ்சு கொடுக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வேலையெல்லாம் இது செய்யும். அடுத்தது டைமார்பிக் டபிட்டம். அலெக்ட்ரோதாம்சானியா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம், நிஜிலியா டமாட்டா, இந்த தாவரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைமார்பிக் டபிட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு காணப்படுது. சரிங்களா? டைனா ரெண்டு. சரிங்களா? நமக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து இரு புறத்தோற்ற வடிவம் கொண்ட அந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா டபிட்டம் காணப்படுகிறது. இது நமக்கு கேட்கலாம். அலெக்ட்ரோதாம்சானியா, நிஜிலியா டாம்சினா, இந்த இதில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய டபிட்டத்துக்கு என்ன பேருனா டைமார்பிக் டபிட்டம். இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்ல, கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். இதுல வந்து நமக்கு பிரைமரி பெரைட்டல் செல்ஸ்ல இருந்து உருவாகக்கூடிய இந்த டபிட்டத்துக்கு என்ன பேருனா பி டபிட்டம். பிரைமரி பெரைட்டல் செல் முதல் நமக்கு பிரைமரி பெரைட்டல் செல்ஸ்ல இருந்து உருவாகிறதுக்கு பேரு பி டபிட்டம். அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இதுல அடுத்தது அந்த கனெக்டிவ் சைட் where it is differentiated from cell of connective tissue, இணைப்பு திசு அப்படின்னு சொல்றது இல்லைங்களா, அந்த இடத்துல என்னது அப்படின்னா ஒரு குறுக்கு சுவர் மாதிரி நமக்கு என்ன பண்ணுன்னா அரேஞ்சா இருக்கு. அதாவது டூ கோலன் ஷேக். இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சி டபிட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா சி டபிட்டம். இணைப்பு திசு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியதுக்கு பேரு சி டபிட்டம். பிரைமரி பெரிட்டல் அடுக்குல இருந்து உருவானா அதுக்கு பேரு பி டபிட்டம். இணைப்பு திசுல இருந்து நமக்கு உருவாச்சு அப்படின்னா இதுக்கு பேரு சி டபிட்டம். சரிங்களா? அப்ப சி டபிட்டம் ஆர் லார்ஜர் தென் பி டபிட்டம். எது பெருசா இருக்கும் அப்படின்னா சி டபிட்டம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா இருக்கு. ஸோ எது பெரிய டபிட்டம் அப்படின்னா நமக்கு அந்த செப்டம் குறுக்குச்சுவர் இணைப்பு திசு இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டபிட்டம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மெச்சூர் ஆகக்கூடிய டபிட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா பல நியூக்ளியஸ்களை கொண்ட தொகுப்பா நமக்கு வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. மல்டி நியூக்ளியஸா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகும். ஒரு சில ஆர்கிட் தாவரத்துலங்க பாருங்க, ஹெர்மேனியா அகஸ்டிஃபோலியா, குக்கர்பிட்டா, மீலோதீரா, மடரோஸ்பேட்னா, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டபிட்டத்துல வந்து ஒரே ஒரு நியூக்ளியஸ் மட்டும் இருக்கு, யூனி நியூக்ளியேட். சரிங்களா? இது எக்ஸெப்ஷன் கேரக்டர். பொதுவா நம்ம டபிட்டம்னால என்ன பார்த்தோம், நாம பல நியூக்ளியஸ்களை கொண்ட அமைப்பு அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? ஆனா நமக்கு வந்து ஹார்மேனியா பிளான்ட்லயும் மீலோதீரா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்லயும் டபிட்டம் எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு நியூக்ளியஸ் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுது அரேஞ்ச் ஆயிருக்கு. சரி, அடுத்தது நியூக்ளியர் டிவிஷன். டபிட்டல் செல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நியூக்ளியர் டிவிஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நியூக்ளியஸ் வந்து பாத்தீங்கன்னா டபிட்டல் செல் மே பி டிவைட் டு ஃபாலோயிங் மெத்தட். எப்படிலாம் நமக்கு வந்து டிவிஷன் ஆகலாம் அப்படிங்கிற பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணிருக்காங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த 4 அடுக்கு நம்ம பார்த்துடணும். 4 அடுக்குல இருந்து கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க. 4 அடுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல
இந்த வரிசை பேஸ் பண்ணி இது வரைக்கும் கொஸ்டின் கேட்கலாம். டபிட்டம் பேஸ் பண்ணி ஆல்ரெடி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுல வந்து நமக்கு இது எதுல இருந்து உருவாகுது, எது முதல்ல உருவாகுது, இதுவும் நமக்கு என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் கேட்கலாம். அப்ப ஆன்சர் பொறுத்த வரைக்கும் முதல்ல பகுப்படும் போது எபிடெர்மிஸாவும் ஆர்கிஸ்போரியமாவும் தான் டெவலப் ஆகும். ஸோ இதுதான் தொடக்க நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. தொடக்க நிலை செல் எது அப்படின்னா ஆர்கிஸ்போரியம் தான். எபிடெர்மிஸும் இதுக்கு மேல வேலை கிடையாது. சரிங்களா? இதுக்கப்புறம் இதுவுமே பகுப்படாது. அப்ப ஆர்கிஸ்போரியம் தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா பகுப்படுது. பகுப்பட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது? பெரைட்டல் டிஷ்யூ, ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. பெரைட்டல் டிஷ்யூ தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 3 அடுக்கா பிரிச்சுக்கிறோம். அதாவது எண்டோதீசியம், மிடில் லேயர், டபிட்டம். இப்போ பெரைட்டல் டிஷ்யூ பொறுத்த வரைக்கும் என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா EMT அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? EMT ஃபார்ம் பண்ணக்கூடியது அப்படின்னா பெரைட்டல் டிஷ்யூ. ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ நமக்கு என்ன பண்ணும்? போலன் மதர் செல், போலன் டெட்ராய்டு, அப்புறம் போலன். சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணக்கூடியது. போலன் மதர் செல் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெட் கலர்ல இங்க கொடுத்துருக்கு பாருங்க, இந்த அடுக்குக்கு பேரு தான், இது பேரு தான் போலன் மதர் செல். இந்த மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள அந்த ஸ்போரோஜினஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆகும். இதுதான் மெச்சூரா என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு மைக்ரோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியதா நமக்கு வந்து வெளியே வரும் இந்த ஸ்போர்கள். அதே மாதிரி நான் சொல்லியிருப்பேன், பி டபிட்டம், சி டபிட்டம் சொல்லியிருப்போம். சரிங்களா? அப்ப இடை அடுக்கு இந்த பகுதியில இப்ப இங்க உங்களுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய அடுக்கு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து நமக்கு இடை அடுக்கு, ஸ்டோமியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க இருக்கக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல பெருசா திக்னஸா அரேஞ்ச் ஆயிருக்கும். இங்க இருக்கு பாருங்க, ஒரு லேயர் போகுது பாருங்க. இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய அடுக்கு எப்படின்னா இடையடுக்கு பக்கத்துல இருக்கிறது நல்லா லார்ஜா பெருசா இருக்கும். ஸோ இதுக்கு பேரு சி டபிட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதே மாதிரி உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த அடுக்குக்கு என்ன பேருனா பி டபிட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எது பெருசுங்க? சி டபிட்டம் பெருசா, பி டபிட்டம் பெருசா? சி தான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா லார்ஜ். சரிங்களா? பி டபிட்டம் எங்கிருந்து உருவாகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸ் உள்ள இருக்குது இல்லைங்களா, இதுல இருந்து தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பி டபிட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது உருவாகுது. ஸோ இதை பார்த்து வச்சுங்க. பி டபிட்டம் அப்படின்னு சொல்றது பெரிபிளாஸ்மோடியலா எதுல இருந்து ஃபார்ம் ஆகுதுங்க? பிளாஸ்மோடியல தானே ஃபார்ம் ஆகுது. பிரைமரி பெரைட்டல் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதா? கரெக்டா? ஓகே. அடுக்குக்கு பேரு தான் டபிட்டம். அதுக்கு அடுத்தது இதுதான் ஸ்டோமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடை அடுக்கு. இந்த அடுக்கு தான் ஸ்டோமியம். இந்த பகுதியில் இருக்கிறது தான் சி டபிட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? பார்த்து வச்சுக்கங்க. இதுல நமக்கு இதுதான் நமக்கு பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பார்ட். இதுல இருந்து எதை கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடணும். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். சரிங்களா? இந்த அடுத்த வேற என்ன கொஸ்டின் கேட்க உங்களுக்கு ஸ்கூல் புக்கும் பார்த்து சொல்லிட்டேன். ஸ்கூல் புக் வந்து நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கூல் புக் மட்டும் எடுத்து சொல்லிடுறேன் நான்.
இந்த இன்ட்ரோடக்ஷன் ஸ்கூல் புக்கில் ஆத்தரில் ஒரு சிலர் வருவாங்க. அதுவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்கூல் புக்கில் வந்து அந்த கூட்டு மகரந்த துகள்கள் எதில் காணப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. ட்ரெஸீரா, ட்ரைமிஸ் ஆகிய தாவரங்களில் வந்து நமக்கு கூட்டு மகரந்த துகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து காணப்படுது. கூட்டு மகரந்த துகள் ஏன்னா ஸ்கூல் புக்கு நமக்கு வந்து இந்த போலன் கிரைன்ஸை பற்றி ஸ்டடி பண்ணக்கூடியதுக்கு பேர் என்னன்னா பாலினாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதை வந்து நீண்ட காலம் வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரவ நைட்ரஜனை யூஸ் பண்ணுறோம். அதாவது -196 டிகிரி செல்சியஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து பாதுகாக்கிறோம். அதுக்கு பேர் வந்து உறை குளிர் பாதுகாப்பு, கிரையோ பிரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். கிட்டத்தட்ட எவ்வளோ அப்படின்னா -196 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? இதுல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் புறத்தோல்ல பொறுத்த வரைக்கும் பெருசா நமக்கு இது இல்லை. எபிடெமிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன வேலை அப்படின்னா உட்புற திசுக்களை பாதுகாக்கிறது, அந்த வேலையை தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா செய்யுது. எண்டோதீசியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வந்து நமக்கு புறத்தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஓரடுக்கு செல்களால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில இடத்துல வந்து நமக்கு ஒரு 2-3 அடுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல என்ன பொருள் இருக்கு அப்படின்னா செல்லுலோஸ் அப்படிங்கிற பொருள் இருக்கு. ஸோ எண்டோதீசியத்தில் இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் இருக்கு. ஸோ எண்டோதீசியத்தில் வந்து செல்லுலோஸ் இருக்கு. சம்டைம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு சில சமயத்துல வந்து நமக்கு லிக்னின் அப்படிங்கிற பொருளும் காணப்படும். ஏன்னா லிக்னின் இருந்தாலே அது டென்சல். ஸோ லிக்னின் அப்படிங்கிற பொருளுமே நமக்கு என்ன பண்ணும் காணப்படும். இதோட முக்கியமான பணி என்ன வேலைன்னா எண்டோதீசியத்தை பொறுத்த வரைக்கும் நீர் உறிஞ்சும் அடுக்கு, ஐக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீரை உரியக்கூடிய பணியை யாரு செய்யுது அப்படின்னா எண்டோதீசியம் செய்யுது. நீர் உறிஞ்சும் பணி இது எண்டோதீசிய அடுக்கோட முக்கியமான வேலை. அதே போல இந்த நீர்வாழ் தாவரங்கள், அப்புறம் சாப்ரோபேட்டிக் பிளான்ட், இந்த சாருண்ணி தாவரங்கள், அப்புறம் கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளவர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்டோதீசியத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாடு அடைவது இல்லை. எதுல வந்து நமக்கு எண்டோதீசியம் வேறுபாடு இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அக்வாட்டிக் பிளான்ட். அக்வாட்டிக் பிளான்ட்ல எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. அப்புறம் சாருண்ணி தாவரம், சாப்ரோபேட்டிக் பிளான்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாடு அடையறதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளவர், மூடிய மலர்களை கொண்ட தாவரங்கள். இதுல மூணுமே வந்து பாத்தீங்கன்னா எண்டோதீசியம் வந்து வேறுபாடு அடைவது இல்லை. சரிங்களா? அதான் ஒண்ணு கேட்கலாம். அதே மாதிரி இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடியது, அதாவது அந்த மைக்ரோஸ்போர் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நமக்கு ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு அடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோமியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இந்த தடிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 2 வித்தங்களை இணைக்கும் ஒரு மகரந்த மடல் பகுதியில் அமைந்துள்ள இத்தடிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்காது அப்படின்னா இந்த எண்டோதீசியம் பகுதியில வந்து பொதுவா வந்து நமக்கு அந்த நீர்வாழ் தாவரங்கள், சாப்ரோபேட்டிக் இந்த மாதிரி தாவரங்கள்ல வந்து காணப்படுவது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எண்டோதீசியம் நீர் உறிஞ்சும் தன்மை, ஸ்டோமியம் முதிர்ந்த மகரந்தப்பை வெடிப்புக்கு நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உதவுது. ஸோ நீர் உறிஞ்சும் தன்மை எதுக்குன்னா மெச்சூரான போலன் கிரெயின்ஸை வெடிச்சு வெளியேற்றுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது இடை அடுக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிடில் லேயர். மிடில் லேயர் பொறுத்த வரைக்கும் எபிமிரர், குறுகிய வாழும் தன்மை கொண்டது. இதுதான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பொதுவாக வந்து இருக்கக்கூடியது
மகரந்த பை சுவர் எதனால் ஆனது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மகரந்த பை சுவர் எழுதிக்கங்க. மகரந்த பை சுவர் எதனால் ஆனது அப்படின்னா, மகரந்த பை சுவர் மகரந்த பை சுவர் எதனால் ஆனது அப்படின்னா, ஸ்போரோபோலினின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளால் ஆனது. ஸ்போரோபோலினின். அதுக்கப்புறம் போலன் கிட் அப்படி இருக்கு. அதுக்கப்புறமேட்டு ட்ரைஃபைன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பொதுவா வந்து இந்த மகரந்த சுவர் அடுக்குல இருக்கக்கூடிய பொருட்கள். டபிட்டம் அப்படின்னாலே முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இதுல வந்து டபிட்டத்தோட அடுத்த லேயர் வந்து டபிட்டம். அடுத்த லேயர் வந்து டபிட்டம். டபிட்டம் எடுத்துக்கிட்டால் முக்கியமான வேலை என்னன்னா, நியூட்ரிஷனை கொடுக்கக்கூடியதான் அதோட முக்கியமான வேலை. சரிங்களா? அதாவது எதன் மூலம் அப்படின்னா, யூபிஎஸ் பாடிஸ், யூபிஎஸ் உடலத்தின் மூலம். இந்த இடத்துல எழுதிக்கங்க என்ன வேலை அப்படின்னா, யூபிஎஸ் உடலத்தின் மூலம், யூபிஎஸ் உடலத்தின் மூலம் ஸ்போரோபோலினின் உற்பத்திக்கு உதவுதல். யூபிஎஸ் உற்பத்தியின் மூலம் ஸ்போரோபோலினின் உற்பத்திக்கு உதவுதல். அப்புறம் மகரந்த சுவர் உருவாக்கம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மகரந்த சுவர் உருவாக்கம். மகரந்த சுவர் உருவாக்கம். அதே மாதிரி இணைப்பு திசு அதை பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இடை அடுக்கு பொறுத்த வரைக்கும் வளமற்ற திசு. இணைப்பு திசு வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இணைப்பு திசு பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க இருக்கக்கூடியது ஒரு வளமற்ற திசு. இந்த ரெண்டுக்கு நடுவில் கனெக்டிவ் இருக்குது இல்லைங்களா, சோமியம் இணைப்பு திசு. இது எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா, ஒரு வளமற்றது, ஸ்டெரைல், வளமற்ற திசு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்திருக்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. போலன் டபிட்டத்துல வந்து நமக்கு டைப்ஸ் இருக்கு. அதே மாதிரி நமக்கு போலன் லைன்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, போலன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த இது வந்து அதோட ஃபார்மேஷன் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க. இதுதான் வந்து நமக்கு ஒரு போலன் கிரைன்ஸ், ஒரு மகரந்த துகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மகரந்த துகள் பொறுத்த வரைக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னா, மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் வெடிச்சு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வெளியேறும். சரிங்களா? வெளியேறும் போது இதுல இங்க இருக்கு பாருங்க, இந்த அடுக்குக்கு தான் என்ன பேருனா இன்டைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்டைன் அப்படின்னு சொல்லக்கூடியது உட்புற அடுக்கு. இன்டைன் அப்படின்னா உட்புற அடுக்கு. எக்ஸைன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்புற அடுக்கு. இன்டைன்னா உட்புற அடுக்கு, எக்ஸைன்னா நமக்கு என்ன அப்படின்னா வெளிப்புற அடுக்கு. இப்ப இன்டைன் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல என்னென்னலாம் பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப இன்டைன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன பொருள்லாம் காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா இன்டைனுக்குள்ள இருக்கக்கூடியது பெக்டின். இங்க ஃபர்ஸ்ட் இன்டைன் எழுதிக்கங்க. இன்டைன். இன்டைன்ல என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்னா, ஒன்று பெக்டின் இருக்கு. அடுத்த பொருள் ஹெமிசெல்லுலோஸ் இருக்கு. ஹெமிசெல்லுலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் செல்லுலோஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கேலோஸ் அப்படிங்கிற பொருள் இருக்கு.
சரிங்களா? இதெல்லாம் வந்து இன்டைன் அடுக்குல இருக்கக்கூடியது. எக்ஸைன் பொறுத்த வரைக்கும் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்துங்க. எக்ஸைன் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பொருள் வந்து என்னென்ன அப்படின்னா, இதுல வந்து செல்லுலோஸ், எக்ஸைன் பொறுத்த வரைக்கும் செல்லுலோஸ் இருக்கு, ஸ்போரோபொலின் இதுதான் வெளிப்புற அடுக்குல தான் நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஸ்போரோபொலின் அப்படின்னு சொல்லக்கூடியது காணப்படும். இதுதான் வந்து மகரந்தத்தை எக்ஸ்ரேஸ், யூவி ரேஸ் இந்த மாதிரி வந்து இந்த புறஊதா கதிர்கள்ல இருந்து பாதுகாக்கிறது எதுன்னா இந்த ஸ்போரோபொலினின் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் தான். ஒரு ஒட்டும் தன்மையுடன் ஒரு பொருள், இதுக்கு பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பசை மாதிரி. ஒரு பூச்சியில வந்து உட்காருதுன்னா என்ன பண்ணிக்கும் அப்படின்னா டக்குன்னு அந்த பூச்சியோட முதுகுல ஒட்டிக்கும். ஸோ இது எல்லாமே எங்க இருக்குன்னா வெளிப்புறத்துல காணப்படுது. ஸோ வெளிப்புறத்தை பொறுத்த வரைக்கும் செல்லுலோஸ், ஸ்போரோபொலினின், போலன் கிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். இங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்போரோபொலினின், போலன் கிட் அப்படிங்கிற பகுதியெல்லாம் எந்த இடத்துல இருக்காது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. எந்த இடத்துல இந்த வளர்த்துளை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வருதோ அந்த இடத்துல மட்டும் இருக்காது. ஸோ ஸ்போரோபொலினின் ஆப்சன்ட். ஸ்போரோபொலினின் என்பது வளர்த்துளை பகுதியில் காணப்படுவது இல்லை. சரிங்களா? ஏன்னா என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ள இருந்து பாத்தீங்க அப்படின்னா வளர்ந்து வரணும். ஸோ அதனால அந்த பகுதியில மட்டும் என்ன பண்ணாது அப்படின்னா இருக்காது. இது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம், கேட்கறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு பாட்டு. இந்த போலன் கிட் உருவாகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணக்கூடியது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா டப்பீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுக்கு தான் இந்த போலன் கிட்டோட உருவாக்கத்துல வந்து நமக்கு முக்கியமா என்ன பண்ணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடியது வெஜிடேட்டிவ் செல். இது வந்து நம்ம ஜெனரேட்டிவ் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜெனரேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் வந்து நமக்கு ஒரு மேல் கேமிட்டா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா செயல்படக்கூடியது. ஆரம்பத்துல ஒண்ணு மட்டும் இருக்கும். முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த போலன் கிட் வழியா அப்படியே உள்ள என்ட்ரி ஆகும். இதுல என்ட்ரி ஆயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டியூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே போகும். இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து இது வந்து ஒரு கருப்பை அப்படின்னு வச்சுங்க. இந்த கருப்பையில இங்க என்ன இருக்கும் அப்படின்னா முட்டை செல் இருக்கும். இது ஃபீமேல் கேரக்டர். இதுக்கு பக்கத்துல என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு சினர்கேட் இருக்கும். மையத்துல வந்து மைய நியூக்ளியஸ், செகண்டரி நியூக்ளியஸ், ஆன்டிபோடல் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேரு எக்ஸல். அதே மாதிரி சினர்ஜெட். ஸோ ஒரு எக்ஸல், ரெண்டு சினர்ஜெட். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு முட்டை சாதனம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியது ரெண்டு, ஒரு செல் ரெண்டு நியூக்ளியஸ். ஸோ இதுக்கு பேர் வந்து செகண்டரி நியூக்ளியஸ், மைய நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கீழே இருக்கக்கூடிய செல் தான் நமக்கு ஆன்டிபோடல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்ப இதுல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப போலன் கிரெயின்ஸ் என்ன பண்ணும், அங்கிருந்து அப்படியே வந்து இப்படி வளர்ந்து வருது. வளர்ந்து வரும்போது இந்த பகுதியில் என்ன பண்ணும்னா மைக்ரோஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அரேஞ்ச் ஆகும். நான் மைக்ரோஃபைல மீறி தான் நம்மளால என்ன பண்ண முடியும், உள்ள வர முடியும். எப்படி வந்தேனாலும் சரி மைக்ரோஃபைல் வழியா தான் உள்ள வர முடியும், வேற வழியெல்லாம் கிடையாது. அப்ப போலன் டியூப் வழியா நமக்கு என்ன பண்ணுதுன்னா அப்படியே வளர்ந்துட்டு வருது. வளர்ந்துட்டு வரும்போது எது ஃபர்ஸ்ட் வருதுன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இது வழியா அடுத்தது இதை ஃபாலோ பண்ணி தான் ரெண்டாவது என்ன பண்ணும் அப்படின்னா ஜெனரேட்டிவ் செல்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணி வரும். இப்ப இது வழியா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே வலிக்கிட்டு வருதுன்னு வச்சுங்க. அப்ப இது வழியா என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே நமக்கு வந்து வெஜிடேட்டிவ் செல்ஸ் வருது. ஓகேங்களா? இப்போ வெஜிடேட்டிவ் செல்ஸ் எது வரைக்கும் வரும் அப்படின்னா மைக்ரோஃபைல்ல வந்து வந்துட்டு
ஸோ இந்த மூமெண்ட்டுக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா ஹீமோட்ரோபிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. வேதி தூண்டல் நகர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு காரணம் யாருன்னா இங்க இருக்காங்க 2 பேர். இந்த சினர்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த போலன் இந்த டியூபை வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னை நோக்கி வர வைக்கும். சரிங்களா? அதுக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னா கால்சியம் 2+ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை வந்து சுரக்குது. சரிங்களா? கால்சியம் பெக்டேட்டுங்கிற பொருளை வந்து சுரக்கிறது யாருன்னா சினர்கெட் தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா சுரக்குது. ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த செல்ல யாரு பெரிய செல் அப்படின்னு கேட்டாங்கன்னா முட்டை செல் தான் நமக்கு என்ன அப்படின்னா இருக்கிறதுல பெருசு. அப்ப பாருங்க மொத்தமா எத்தனை இருக்கு அப்படின்னா மொத்தம் வந்து 7 செல் இருக்கு. 8 நியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இதுல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆகுது. இதுக்கு காரணம் வந்து கால்சியம் பெக்டேட்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள். இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்கலாம். இதை ஃபாலோ பண்ணி அடுத்து என்ன பண்ணும் இந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள வரும். ஆரம்பத்துல எப்பயுமே பொதுவா ஆஞ்சியோஸ்போம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா 2 செல் ஸ்டேஜ்ல தான் 60% ஆஃப் த ஆஞ்சியோஸ்போம் பிளான்ல வந்து 2 செல் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது டிவிஷன் ஆகும். அப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் மைட்டாசிஸ் டிவிஷன் நடக்கும் பொழுது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸும் ஒரு ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸும் நமக்கு என்ன பண்ணும்னா ஃபார்ம் பண்ணும். ரெண்டாவது திரும்பவும் நமக்கு என்ன பண்ணுது மைட்டாசிஸ் நமக்கு திரும்பவும் நடக்கும்போது ரெண்டாவது மைட்டாசிஸ் நடக்கும் பொழுது இங்க வெஜிடேட்டிவ் செல்ஸ் வந்து டிவிஷன் ஆகாது. எது மட்டும்தான் நமக்கு டிவிஷன் ஆகும்னா மேல் கேமெட் மட்டும் நமக்கு என்ன பண்ணும்னா டிவிஷன் ஆகும். சரிங்களா? அதுவும் எங்க அப்படின்னா போலன் டியூபுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம். இப்ப இங்க என்ன பண்ணுது ஃபர்ஸ்ட் வெஜிடேட்டிவ் செல்ஸ் ரீச் ஆயிருச்சு. அடுத்தது ஜெனரேட்டிவ் செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா திரும்பவும் நமக்கு வந்து மைட்டாசிஸ் டிவிஷன் மூலியமா 2 மேல் கேமெட்டா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த 2 மேல் கேமெட் என்ன பண்ணும் அப்படியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸெல்லோட சேரும். எக்ஸெல்லோட சேருது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சின்கேமி அப்படின்னு சொல்லக்கூடிய சின்கேமினா உண்மையான கருவுறுதல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டாவதா இருக்கு பாருங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்படியே வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த மைய நியூக்ளியஸோட நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சேரும். அதாவது எண்டோஸ்போமா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மாறும். ஏற்கனவே 2 இருக்கு. இதுவும் ஒண்ணு வந்து சேருது. மொத்தம் எத்தனை ஆச்சுன்னா 3 ஆச்சு. அப்ப 3n கண்டிஷன். இங்க வந்து என்னது டிப்ளாய்டு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருது. ஸோ இதுல வந்து இதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ஃபியூஷன். இது ரெண்டாவதா நடக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது தடவை ஃபியூஷன் நடக்குது. ஸோ இதுக்கு பேரு டபுள் ஃபெர்டிலைசேஷன். ஓகேங்களா? ட்ரிபிள் ஃபியூஷன்னா என்னன்னு கேட்பாங்க. ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னா ஒரு மேல் கேமெட் 2 செகண்டரி நியூக்ளியஸ் சேர்றதுக்கு பேரு தான் ட்ரிபிள் ஃபியூஷன். டபுள் ஃபெர்டிலைசேஷன்னா வேற, ட்ரிபிள் ஃபியூஷன்னா வேற. அதை பார்த்து வச்சுக்கணும். இதைத்தான் நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா லாஸ்டா நடந்த ஒரு டிஆர்பி எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மொத்தம் எத்தனை நியூக்ளியஸ் வந்து இதுல இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது இரட்டை கருவுறுதலில் இணையும் நியூக்ளியஸ்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இரட்டை கருவுறுதல் மூலியமா எத்தனை நியூக்ளியஸ் நமக்கு வந்து 5 நியூக்ளியஸ் இணையுது. சரிங்களா? மொத்தம் இங்க மேல ஜைகோட் ஃபார்ம் பண்ற இடத்துல 2 நியூக்ளியஸ், அதே மாதிரி இங்க எண்டோஸ்பர்ம் ஃபார்ம் பண்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 நியூக்ளியஸ், மொத்தமா 5 நியூக்ளியஸ். அதே மாதிரி 2016 இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆஞ்சியோஸ்பர்ம் தாவரம் அப்படின்னா எண்டோஸ்பர்ம் எப்போ உருவாகும்னா ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். ஆஞ்சியோ ஏ நினைப்பு வச்சுக்கணும். ஸோ இங்க வந்து ஆஞ்சியோஸ்பர்ம் பொறுத்த வரைக்கும் எண்டோஸ்பர்மின் ட்ரிப்ளாய்டு நேச்சர். ஜிம்னோஸ்பர்ம் தாவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன். முன்னாடியே நமக்கு என்ன பண்ணுன்னா எண்டோஸ்பர்ம் ஃபார்ம் ஆயிரும். ஸோ எண்டோஸ்பர்ம் வந்து ஹாப்ளாய்டு கண்டிஷன்ல இருக்கும். சரிங்களா? இது கேட்ட கொஸ்டின். ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா பொதுவா கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புள்ள ஏரியா. சரிங்களா? இது என்ன பண்ணீங்க அப்படின்னா பார்த்து வச்சுங்க. ரிமைனிங் வந்து நம்ம நாளைக்கு இது பார்த்துடலாம்.